பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம குமாருக்கு கல்யாணம் நடக்க போது கல்யாண மாப்பிள்ளை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். சக்திவேலுக்கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாரு. அப்பா, இந்த கல்யாணமாவது நம்ம நினச்ச மாதிரி நடக்கும் இல்லை, இதெல்லாம் ஏதாவது நடந்துருச்சுன்னா என்னால் அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிக்கவே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. எப்பாடுபட்டாவது உனக்கு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்துதான் எல்லாரும் மனமடக்கி வந்துடுறாங்க. மாப்பிள்ளையும் வந்துடுறாரு. ஒரு பொண்ணையும் வர சொல்கிறாங்க. பொண்ணோட அப்பாவுக்கு கல்யாணத்தையும் மண்டபத்தில் வச்சுருந்தா இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் நம்ம பொண்ணை நம்ம கட்டி கொடுக்க போகிறோம். அதை நினச்சி சந்தோஷப்படையானாக்க கல்யாணத்தை மண்டபத்தில் வைக்கலன்னா உனக்கு வருத்தம் வேற படிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க பாக்கியம். அதுக்கு அடுத்ததான் மாப்பிள்ளை மனமேடைக்கு வந்தாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம கோமதி, கதிர், ராஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வடிவை அவங்கள பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டு உள்ளே அழைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜியை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பொண்ணையும் மணமடிக்க வர சொல்கிறாங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட தங்கச்சியை வர சொல்லி தாலியை கொடுத்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. தாலியும் குமார்கிட்ட கொடுத்து பொண்ணோட கழுத்தில் கட்ட சொல்கிறாங்க. குமாரும் நம்ம சுடரோட கழுத்தில் தாலியும் கட்டுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.